இப்ப குருதசை நடக்குது, முதல் புத்தி குரு புத்தி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சனி புத்தி வரும், அதுக்கப்புறம் புதன் புத்தி வரும், அதுக்கப்புறம் கேது புத்தி வரும். இப்படி அந்த தசை முடியறதுக்குள்ள எல்லா கிரகத்தோட புத்தியும் வந்துரும். அப்போ நம்மளுடைய ஜாதத்துல லக்னத்துல இருந்து 12 கட்டம் இருக்குல்ல, அதுல பாசிட்டிவான பாவம் நெகட்டிவான பாவம் எல்லாம் இருக்குல்ல, 6, 8, 12 எல்லாம் மறைவு ஸ்தானம், 8ஆம் பாவம் வந்து அசிங்கம், அவமானம், துர்மரணம், 6ஆம் பாவம் வம்பு வழக்கு கோர்ட்டு, 12ஆம் பாவம்ன்றது சிறைவாசம், 12ஆம் பாவம்ன்றது வெளிநாட்டு பயணம்ன்ற மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. ஆனா ஒரு தசைக்குள்ளேயே எல்லா புத்தியும் வந்துருதா? அப்போ 12 பாவமும் ஏங்கிடணும் இல்ல, கரெக்டா? ஒரு கிரகத்தோட திசையிலேயே ஒருத்தர் வந்து அம்பானி ஆயிடணும், அதே கிரகத்தோட திசைக்குள்ளேயே அவர் பிச்சைக்காரன் ஆயிடணும். ஒரு கிரகத்தோட திசையிலேயே அவர் வந்து சயின்டிஸ்ட் ஆயிடணும், அதே கிரகத்தோட திசையிலேயே அவர் கஞ்சா கடத்தி ஜெயிலுக்கு போயிடணும், கரெக்டா? ஒரு கிரகத்தோட திசையிலேயே அவர் வந்து நல்ல பாடி பில்டர் ஆயிடணும், நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆளாகணும், அதே கிரகத்தோட திசையிலேயே ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல அட்மிட் ஆகணும். சோ நல்லது கெட்டது எல்லாமே ஒரு திசை ஒரு புத்திக்குள்ளேயே நடந்துடணுமா இல்லையா? எத்தனை பேருக்கு நடக்குதுங்க? ஒட்டுமொத்த மக்கள் தொகை 140 கோடி அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க. அதுல சிறைவாசம் இருக்கிறவங்க எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க? 1 கோடி பேர் இருப்பாங்களா? சரி 2 கோடி பேர் இருப்பாங்களா? சரி மிஞ்சி போனா 4 கோடி பேர் இருப்பாங்களா? அப்போ ஒட்டுமொத்த இந்திய மக்கள் ஜனத்தொகையில 1%. ஆனா அதே டைம்ல எத்தனை லட்சம் பேர் பிறந்திருப்பாங்க? அதே டைம்ல எத்தனை கோடி பேர் பிறந்திருப்பாங்க? அதே ஊர்ல அவங்க ஏரியாவிலேயே அந்த டைம்லயே எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க? அப்ப அவங்க எல்லாம் ஏன் போல? நான் கேக்குறதெல்லாம் நியாயமா இல்லையான்றது கொஞ்சம் நீங்க யோசிங்க, இதெல்லாம் யோசிங்க, அதுல யோசிக்கணும் கொஞ்சம். அதான் சொல்றேன், இதை யோசிக்கிறதுக்கு ஒரு காமன் சென்ஸ் வேணும்னு சொல்றேன். காமன் சென்ஸ் இல்லாத நீங்கெல்லாம் இந்த மாதிரி ஜோதிடர்கள் பின்னாடி போய் தான் சாகணும். என்ன பண்றது? இவரு ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவாங்க, இந்த நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் இருப்பாருங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஜோதிட ஆலய பின்னாடி போற நீங்கெல்லாம் வெத்தலை பாக்கு பரிகாரம், பூ பரிகாரம், வந்து பாஸ்பாஸை வந்து தலகாணி கடையில் வச்சு படுத்துங்க, அடுத்த நாள் பாஸ் ஆயிடுவீங்கன்னு சொல்ற பரிகாரத்து பின்னாடி எல்லாம் போனீங்கன்னா வாழ்க்கை வழக்கொழிஞ்சுதான் போகணும்.